Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டம்ஸில் வர 100% டிஸ்க் யூசேஜ் எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் விண்டோஸ் சிஸ்டமில் டிஸ்க் யூசேஜ் அபவ் 90%க்கு மேலே போனாலே சிஸ்டமுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிடும். அதனால் இந்த வீடியோவில் காட்டுற செட்டிங்ஸை உங்களுடைய சிஸ்டம்லேயும் பண்ணி டிஸ்க் யூசேஜ் எரரை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுடைய பிசியில் டாஸ்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணி உங்கள் டிஸ்குடைய யூசேஜ் பர்சன்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சிஸ்டம்லையும் எப்போவுமே அபோவ் 90%க்கு மேலே டிஸ்க் யூசேஜ் இருந்தால் இந்த வீடியோவில் காட்டுற செட்டிங்ஸை உங்களுடைய சிஸ்டமில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக விண்டோஸுடைய சர்வீசஸ் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே கனெக்டட் யூசர் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டெலிமெட் என்ற சர்வீஸுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி ரிகவரி ஆப்ஷனில் டேக் நோ ஆக்ஷன் என்ற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்கள். திரும்பவும் இதே ஸ்க்ரீனில் சிஸ் மெயின் என்ற சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் சிஸ் மெயின் சர்வீஸ் அவைலபிளாக இல்லைன்னா சூப்பர் பிச் என்ற சர்வீஸை இதே மாதிரி ரிகவரி ஸ்க்ரீனில் டேக் நோ ஆக்ஷன் என்ற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸை பர்மனெண்ட்டாக டிசேபிள் பண்ணுங்கள். தென் விண்டோஸ் சர்ச் என்ற சர்வீஸுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி ரிகவரி ஆப்ஷனுடைய செட்டிங்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற ஆர் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற கமாண்டை ரன் பண்ணி உங்கள் சிஸ்டமை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில சிஸ்டம்ஸில் இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ண உடனே கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீன்லேயே இந்த ஸ்கேன் ப்ராசஸ் ரன் ஆகும். அண்ட் உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீன்லேயும் இந்த மாதிரி வந்தால் ஒய்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி இந்த கமாண்டை எண்ட் பண்ணுங்கள். தென் உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ரீஸ்டார்ட் ஆர் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக ஆன் பண்ணாலோ இந்த கமாண்டோடைய ஸ்கேனிங் ப்ரோக்ரஸ் சிஸ்டம் பூட் ஆகும்போது ரன் ஆகும். அண்ட் சிஸ்டமில் மால்வேர் இஷ்யூ இருந்தாலும் டிஸ்குடைய யூசேஜ் எப்போவுமே ஹையாக இருக்கும். அதனால் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணி சிஸ்டமை ஃபுல் ஸ்கேன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணாத யூஸராக இருந்தால் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கிற விண்டோஸ் டிஃபெண்டரை யூஸ் பண்ணி சிஸ்டமை ஃபுல் ஸ்கேன் பண்ணுங்கள். தென் சிஸ்டமுடைய டிஸ்க் கிளீனப் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி சிஸ்டமில் அவைலபிளாக இருக்கிற டெம்ப் அண்ட் கேட்ச் ஃபைல்ஸை டெலீட் பண்ணுங்கள். டிலீட் பண்ணிவிட்டு உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டமை எப்போவுமே நீங்கள் அப் டு டேட்டாக வைக்கிறதால ஹை டிஸ்க் யூசேஜ் இஷ்யூவை ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஆஃப் த சிஸ்டம்ஸில் இந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணாலே டிஸ்க் யூசேஜ் இஷ்யூவை ஈஸியாக ரெடியூஸ் பண்ணலாம். பட் ஒரு சில சிஸ்டம்ஸில் இந்த செட்டிங்ஸை எல்லாம் நீங்கள் பண்ணாலும் இந்த ஹை டிஸ்க் யூசேஜ் எரரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய சிஸ்டம்லையும் இந்த செட்டிங்ஸை பண்ண அப்புறமும் ஹை டிஸ்க் யூசேஜ் எரர் ஃபிக்ஸ் ஆகலைன்னா உங்கள் சிஸ்டமில் நீங்கள் விண்டோஸை ரீஇன்ஸ்டால் பண்ணுறது மூலமா ஹை டிஸ்க் யூசேஜ் எரரை ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.